இங்க பாருங்க இந்த திருக்கோயில டெய்லி அன்னதானம் நடக்குது. நம்ம வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் அன்னதானம் சாப்பிட்டு அதுவும் ஒரு நாளைக்கு 50 சாப்பிட்றாங்க லிமிட்டட் தான். ஆனால் நல்லா இருக்கு இந்த ஊர் சூப்பராக இருக்கீங்க நல்லா இருக்கு. வணக்க மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜோலார்பேட்டை பக்கத்துலையும் திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கிற ஜலக்காம்பரம் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க நேராக ஏலகிரிக்கு பின்னாடி ஒரு அழகான ஃபால்ஸ் தான் ஜலக்காம்பரம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வழக்கம் போல தான் நம்ம வீடியோ எடுத்தாலே யாரும் வரமாட்டாங்க. நம்ம யாரோட நம்ப போகிறோமா இல்லை அவங்கள நம்ப வரமான்னு தெரியல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு வெறிச்சோடி தான் இருக்குது. நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஜலக்காம்பரம் ஃபால்ஸ் வரணும்னா நீங்கள் நேராக திருப்பத்தூர் வந்துட்டு திருப்பத்தூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற டான் பாஸ்கோ காலேஜ் ஆப்போசிட்ல போகிற ஒரு ரோட்டில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, அங்கேருந்து நம்ம ஈஸியாக வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு பஸ் இருக்குது, வேணால் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்துடலாம். ஓன் வெஹிக்கிளில் வரது பெட்ரு, ஏன்னா லோக்கலில் சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க போய் பார்ப்போம். ஒரு அழகான கிராம மக்கள் இது. இங்கே பாருங்க, போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக. நீங்கள் டைம் கிடைச்சா கண்டிப்பாக இங்கே வாங்க. நீங்கள் ஏலகிரியை பாருங்க, இப்போ பாருங்க, இதுதான் பேக் சைடு, ஏலகிரியுடைய பேக் சைடு. இன்னைக்கு கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கு, ஆனாலும் அங்கே போனால் கிளைமேட் மாறிடும். நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கேன், சடனாக அங்கே வந்து கிளைமேட் மாறிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, சுத்தமான காற்று, சுத்தமான இடம், தண்ணியெல்லாம் அருமையாக இருக்கு போல இருக்கு. நம்ம செக் பண்ணி பாருங்க. பாருங்க, எல்லாம் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. இங்கெல்லாம் எப்படின்னா எல்லாம் சீக்கிரமாக கம்பெனிக்கு போகணும், வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், அந்த முறையெல்லாம் கிடையாது. எல்லாமே அவங்க சொந்த வேலை தோட்டத்தில் போய் பார்த்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவ்வளோதான். நம்மள மாதிரியெல்லாம் பறக்க மாட்டாங்க மக்களே அவங்க. நம்ம காலையில் எழுந்து சீக்கிரமாக ஓடி வேலை செஞ்சு எதுக்குடா தூங்குறோம், எதுக்குடா எழுறோம், எதுக்குடா சாப்பிட்றோம் தெரியாத வாழ்க்கையை வாழ்றோம். கிராமத்தை வாழ்க்கை தான் மக்களே பெஸ்ட். அதுவும் இங்கே பாருங்க, இந்த ஊரில் ஏலகிரிக்கு பின்னாடி நம்ம ஏலகிரிக்கு போனோம்னா 2-3 நாள் பிளான் போட்டு கிளம்பணும். இவங்க அப்படி கிடையாது, நினைச்சா போயிட்டு வந்து இயற்கையோடய வாழ்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணீர் நம்ம போகும்போது நம்ம ரைட் சைடில் நல்லா க்ளீனாக தெரியும். உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஃபுல்லாக மழை பேய் மழை இல்லை இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில். அதனாலதான் ஜலக்காம்பரம் வந்து இப்போ யாரும் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்பயும் அதே கண்டிஷன் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் இப்போ கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இன்னும் தண்ணி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. செம்ம தண்ணி, செம்ம சேராக இருக்குது பாருங்க. போய் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு குளிக்க விடுறாங்களா இல்லையான்னு தெரியல. குளிக்க விட்டாங்கன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா போனது வேஸ்ட் தான். வழக்கம் போல தான் கூட்டி இருக்கிற கோயிலுக்கு தானே நம்ம போவோம். அது என்னன்னு தெரியல. இந்த பக்கம் நிறைய கரும்பு விவசாயம் தான். பாருங்க, பொங்கலுக்கெல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு, தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரும்பு இந்த பக்கம் தான் கரும்பு நிறைய வருது. கரும்பு கரும்பு தான் அதிகமாக இருக்குது. கரும்பு இந்த அப்புறம் நெல் பார்த்தீங்கன்னா நேற்று நெல் அறுவடையே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறமா சின்ன நிறைய பொருள் இருக்குங்க விவசாயம். பருத்தி, அது ஃபுல்லாகவே பருத்தி தான். அதே ஏலகிரி மலைக்கு பின்னாடி அழகா இருக்குல்ல. அதே மாதிரி இந்த பக்கம் நிறைய கரும்பு தான். கரும்பு எதுக்காகன்னா பொங்கல் வந்துருச்சு. அதே மாதிரி மஞ்சள் போட்டிருக்காங்க. மஞ்சள் இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக இருக்குது வாழை மரம். இந்த வாழை மரம்லாம் எப்போ பெருசாக இருக்குன்னு தெரியலையே. கரும்பு தான், எந்த பக்கம் பார்த்தாலும் கரும்பு தான். ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுதா பார்க்குறேன். இந்த மாதிரி மரம்லாம் இப்போ நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி மரம், இந்த மாதிரி கோயில் எல்லாம் நம்ம எங்கேயும் டவுன்லயும் சிட்டிலயும் பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலும் பார்க்க முடியும். இங்க பாருங்க, இந்த பக்கமே கரண்ட் வந்து சோலார் போட்டுருக்காங்க பாருங்க. நம்மளும் இந்த மாதிரி போட்டா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ், கரண்ட் மிச்சம் பண்ணலாம் கண்டிப்பா.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்காங்க. ரொம்ப 5G கிடைச்சின்னா போயிடும். நம்ம இன்னமும் அப்டேட் ஆகாம தான் கிடக்கும். பாருங்க, இன்னும் 3 கிலோமீட்டர் தான். கிட்ட வந்துட்டு ஜலகாம்பரி கிட்ட வந்துட்டோம். தெரியுது பாருங்க. இங்க பாருங்க, இங்கேயும் தளபதி தான். தளபதி கொடி பறக்குதா? எல்லா இடத்துலயும் தளபதி தான். தலக்காம்பரை அருவி தொடர்ந்து மழை பெஞ்சு இப்பயே மழை பெஞ்சு இங்க பாருங்க எப்படி ஓடிட்டு இருப்பாங்க. இந்த சைட்ல இருக்கிற மொத்தத்தையும் அரிச்சு போயிட்டு பாருங்க. அப்படியே பார்க்க பாருங்க, அப்படியே ஃபுல்லா அரிச்சிச்சு எல்லாம். இங்க பாருங்க மரம்லாம் அடிச்சு வந்துருக்கு பாருங்க. இது என்ன மரம் தெரியுதா? அரச மரம். அரச மரத்தையே இந்த நிலமன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால கொஞ்சம் பார்த்து உஷாரா குடிங்க. அது பாருங்க, இந்த பாருங்க எவ்வளவு அழகா வந்து பாருங்க தண்ணி. அழகா இருக்கா? சூப்பரா இருக்குங்க பாருங்க. கீழே பெரிய அரச மரம். அரச மரத்து அடியில தான் ஒரு சாமி நாகத்தம் ஒரு கும்பிட்டு முறையை போயிட்டு மேலே பார்ப்போம். மேலே வந்து சந்திக்கிறோம். நம்ம அந்த தண்ணியை போய் பார்த்துட்டு வரலான்றதுக்குள்ள இங்க இருக்க பாருங்க பிசாசு. இந்த பிசாசு நம்ம எல்லா வீடியோலாம் வந்து தொந்தரவு கொடுப்போம்ல. இன்னைக்கு பாருங்களேன், இதுல என்ன இருக்குன்னு இதுல வந்து இதுல கை வச்சு அட பாவி. இங்க பாருங்க கிழிச்சுட்டாங்க. இவன் கிழிச்சுட்டான். இந்த கட்சிப்பு தான் எத்தனை போல எப்படியும் மகன் இதுல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், இவனுங்க ஃப்ராடுங்க. இவனுங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வண்டி கவரை கிழிச்சுட்டா மக்கள் அந்த லூசு பையன். ஏய், இவன் இங்க குட்டி லூஸ் உக்காந்து பாருங்க. பாக்குறீங்க பாருங்க, நம்மள அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். முகத்தை பாரு. ஏய், லூசு பையில என் பேக் என்னடா போச்சு, என் வண்டி என்னடா போச்சு, ஏன்னா கவரை கிழிச்சு லூசு பையில. ஒரு வழியா மெதுவா வந்து நீர்வீழ்ச்சி வந்து சேர்ந்துட்டோம். ஜனங்க இருக்காங்க, பரவாயில்ல. இங்க வனத்துறை சார்பா இதுதான் உள்ள நுழைய 2 வீலருக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஆனா ஜிபே வசதி இருக்கு, பரவாயில்ல. இந்த ஏலகிரி போகணும்னா அப்பதான் அங்க எல்லாம் இல்லாம போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஜலகாம்பரியில பரவாயில்ல, எல்லாமே கிடைச்சு ஸ்கேன் பண்றாங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம். இங்க பாருங்க, வந்துட்டோம் நம்ம ஜலகாம்பரிக்கு. ஜலகாம்பரி இந்த வருது பாருங்க. இல்ல, நம்ம அங்க நிக்க வச்சதுக்கு மொத்தத்தையும் கலாரி பார்த்துட்டான். இப்போ எங்க வண்டி நிக்க வச்சுட்டு போயிருக்கேன். பக்கத்துல பாருங்க, ஒருத்தர் ராயல் என்ஃபீல்ட்ல கவர் நிறைய வச்சுட்டு போயிருக்காரு. அதை நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல வந்து இறங்கிடுவாங்க. வந்து அவர் வரும்போது பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு. அடிவாரத்திலே ஒரு கோயில் ஒன்று இருக்கு, பெருமாள் கோயில் நினைக்கிறேன். அடிவாரத்துல அழகா சின்னதா இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு மண்டே தான். இன்னைக்கு ஒன்றும் அவ்வளவு கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தேன். ஓரளவுக்கு இருக்காங்க, பரவாயில்ல. பெருமாள் நம்ம வந்தோடனே நம்மளுக்கு பெருமாள் தான் இங்க அழைப்பு. நீங்க தெரியுது பாருங்க. கோயிலுக்கு போயிட்டு வரும். கோயில போய் பார்த்துட்டு பாருங்க. இதுல ஏதோ பூஜை எல்லாம் பண்றாங்க, என்னன்னு தெரியல. விசாரிச்சாதான் தெரியும். நல்லா இருக்குல்ல, தண்ணியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா இங்கெல்லாம் வழுக்கவும் பார்த்து குடிக்கணும். மேல ஒரு முருகர் கோயில் இருக்கு, இங்க பாருங்க. இந்த எல்லாரும் செப்பல்லாம் இங்கே விட்டுருவாங்க. செப்பல்லாம் விட்டுட்டு கோயில் அடிவாரத்துலேயே மேலே ஏறி சாமி கும்பிட போகலாம். இங்கே உள்ள போன உடனே முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமாள் இருக்காரு. வாங்க விநாயகரை கும்பிட்டு காப்பாற்றலாம். மூடிட்டு இருக்காங்க. இது பண்றாங்க மாதிரி தெரியுது, ஆனால் டைமிங் முக்கியம். அதில் வேற பூட்டிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம், உள்ள இருக்குது பாருங்க வாழைப்பழம், மொத்தத்தையும் தின்னு தீர்த்துலாம். அது மேலதான் இருக்கு கோயில். வாங்க போய் பாருங்க. இங்க பாருங்க, சிவனுக்குள்ளதான் முருகன் இருக்காருன்றது சிம்பிள் ஒரு இது.
உதாரணம், மேலே சிவலிங்கம் மாதிரி இருக்க கோயில், ஆனால் உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா முருகர் கோயில். சரி, சாமியை கும்பிட்டு ஒரு வீடியோ கோயில் அடிவாரம் இவ்வளோ மேலே இருந்தாலும் அழகான கோயில் கட்டியிருக்கு, நல்லா இருக்கும். மழையெல்லாம் பெய்யனால இந்த சேஃப்டியாக இருக்கும். இந்த அடிவாரத்தில் அன்னதானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் வச்சுக்கப்படுது. அதனால் முடிஞ்சது எடுத்துக்கலாம் கடவுளுக்கு அன்னதானம் தான் பேசுது. இது பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் போஸ்ட் பண்ணுவாங்க. எங்கே இருந்தாலும் இவர் அழகு தான் ஒரு பேர் யோகம். இங்க பாருங்க, இவ்வளோ இயற்கை அழகுக்கு பக்கத்துல கடவுள் இங்கேயே குடியிருக்காரு. சிவலிங்கமா உருவாகி இருக்க இந்த திருக்கோயில்ல வெற்றிவேல் முருகன் தான் குடியிருக்காரு. வந்து பார்த்தாலே ஜோடியா அழகா அவ்வளோ அழகா இருக்காரு. நம்ம ஆளுங்க பாருங்க, இயற்கையோட தான் கடவுளை இணைச்சு வச்சிருக்கு. கடவுளும் இயற்கையும் ஒண்ணு இல்லையா? பாருங்க, திருப்பதில தைரியம் ஆனதான் வேணாம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் அன்னதான சாப்பிட்டு அதுவும் ஒரு நாளைக்கு 50 சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. இந்த ஊர் இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்க. நல்லா இருக்கு. வழக்கம் போல இப்போ தலைக்காமறையில் குளிக்க அனுமதிக்கிறாங்க. இங்க பாருங்க, தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. தண்ணியோட அளவு இன்னும் குறையவே இல்லை. ஆனா மிதமான தண்ணி தான், அவ்வளோ ஒன்றும் வேகமாக தண்ணி இல்லை. அதனால இங்க பாருங்க, மறுபடியும் சுற்றுலா வந்து குளிக்க அனுமதிச்சு வனத்துறை. தாராளமா எல்லாருமே நம்ம ஜலகாமரைக்கு வரலாம். வாங்க, ஜலகாமரைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜலகாமரை மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து அழகாக கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து வராங்க. ஏன்னா இங்கேயும் அனிமல்ஸ்லாம் இருக்கு. ஆனால் பசங்களை கூப்பிட்டுவாங்க தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாட்டு போங்க பாருங்க, யானையெல்லாம் இருக்குங்க. இங்கே யானையா, அங்கே ஒரு சிங்கம். இங்கேயே தலைக்காமரை கேண்டு உள்ள போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு 10 ரூபாய். உள்ள வர்றதுக்கு ஒரு 20 ரூபா வாங்குறாங்க. அது இல்லாமல் இங்கே உள்ள குளிக்க போறதுக்கு ஒரு 10 ரூபா வாங்குறாங்க. அதே போல எங்க சிறுவர் பூங்கா இருக்கு பாருங்க, சிறுவர் பூங்காக்குள்ள போறதுக்கு 20 ரூபா. நல்லா இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் செலவு பண்ணலாம், ஈஸியாக தாராளமாக தரலாம். ஒரு காட்டு நெல்லிக்காய் தெரியுறேன், நல்லா இருக்கு இடம். இங்க பாருங்க, தண்ணி கொட்டுக்கு சவுண்ட் கேக்குதா தெளிவா? எனக்கு நல்லா கேக்குது. ஏன்னா பைக்ல இருக்குதான், உங்களுக்கு சரியா கேட்குமான்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கு பாருங்க. ஓப்பன் ஆன முதல் நாளே பார்த்தீங்கன்னா கூட்டம் அலமோதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே தான். ஆனால் பாருங்க, அதிகமாக ஆள் வந்துட்டாங்க. மழை பெஞ்சதுனால சுற்றியும் பச்சை பசேன்னு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, எல்லாமே வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. பார்த்துட்டே இருங்க. உங்க பொருளை பாதுகாப்பாக நீங்க தான் வச்சுக்கணும், நாங்களே சொல்லிட்டாங்க. அதனால பார்த்துக்கங்க, சேஃப்டியா இருங்க. இது சொல்ல தேவையில்லை. ஆனால் புதுசாக வர இருக்கிறவங்களுக்கு பிளான் பண்ணுறவங்க, பிளாஸ்டிக் பொருட்கள், ஷாம்பு, சோப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. மரம் வளர்த்து மழை பெறுவோம். அதனால சோப்பு, ஷாம்பு எடுத்துட்டு வந்து போறீங்க, அப்புறம் மாட்டிட்டு நீர் ஊற்றி வந்து அருவிலேருந்து வேகமாக தான் வருது. போக்கா வருது, மழை எவ்வளோ போக்கா வருது. மக்கள்லாம் ஜாலியாக ஷாம்பு தர சொல்லியிருந்தா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஷாம்பை போட்டு
நல்ல ஷாம்பு எடுத்து வராதிங்க, சோப் எடுத்து வராதிங்க ப்ளீஸ். ஏன்னா இது நம்ம புதுசு யாரும் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ. நம்ம ஃபேமிலியோட ஒரு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே தலகாமரைக்கு வரலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சிறுவர் பூங்கா இருக்குது. பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம அவங்க ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. நான் பார்த்தேன் நிறைய பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறீங்கன்னா அருவிக்கு முன்னாடி மட்டும் தான் ஆள் வச்சுருக்காங்க பாதுகாப்புக்கு. அது மீறியும் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க. அதனால சேஃப்டியாக இருங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதுதான் நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்க சிறுவர் பூங்கா. நம்ம குழந்தைங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் அவங்க நல்ல பொழுதுபோக்காக இருக்க பூங்கா இருக்குது. சுற்றி பார்க்க கோயில் இருக்கும், குளிக்க அருவி இருக்குது. இதை விட என்ன வேணும்? ஜலக்காமரியை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தாராளமாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். பாய் மக்களே. சிங்கம் பார்த்தீங்களா? அப்படியே அவங்க உங்களுக்காக ஒரு தகவல். ஜலக்காமரைக்கு எப்போ வரலாம், எப்போ நீர்வரத்து இருக்குன்னு சொல்லி இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று விதிமுறைகளும் அங்கே இருக்குது. விதிமுறைகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஜலக்காமரோட விதிமுறைகள். பாருங்க மக்களே, நம்ம இங்கே ஜலகாம்பரியில் பெரிய பெரிய பூரான்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து உஷாராவாங்க. குழந்தைங்க பத்திரம். ஏன்னா இது கடிச்சிச்சுன்னா குழந்தைங்களுக்கு உயிரே போகிறதுக்கான அபாயம் இருக்குது. பார்த்து உஷாராக இருங்க. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு பாம்பு சைஸ் இருக்குது பாருங்க. பார்த்து உஷார். இங்கே கீழவே அடிவாரத்தில் பார்க்கிங்லாம் இருக்குது. ஃப்ரீ பார்க்கிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்துங்க, ஏதோ வண்டி கவரில் வச்சிடாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஃப்ராடு பசங்க நிறைய காட்டிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கடைங்களாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வந்துடுங்க. நான் சொல்லலை. வண்டி மேலே ஏறி உக்காந்துக்குது, கவரை பாருங்க என்ன பண்ணுது. ஹோய்.